வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்டர் கேமிங் தமிழ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ளே பண்ணியிருக்கோம். அந்த கேமில் தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். மல்டிப்ளேயரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 2 இது இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா நம்ம இன்வைட் பண்ணி விளையாடுறது. இன்னொரு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அதில் இருக்கிற கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி நம்ம ஒருத்தர் கூட விளையாடுவார். ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு உள்ளே போயிருக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நார்மலு அதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இன்வெர்ட் கோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போடணும். நம்ம ஃப்ரெண்டு என்ன கோடு சொல்கிறோம் அந்த கோடு நம்ம போட்டோம்னா அந்த கோடு நம்ம இன்வெர்ட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். சைடில் கீழே பார்த்தீங்கன்னா கோப்போன்னு இருக்கும். அந்த கோப்பை கொடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த கோடு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோடு சொல்லி கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெல்னு பார்த்தீங்கன்னா 3 எஸ்கேப் முடிச்சுட்ருக்கோம். டோர் எஸ்கேப், வேன் எஸ்கேப், குரோக்கோடைல் எஸ்கேப் பார்த்தா 3 எஸ்கேப் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேட் எஸ்கேப்பாக பேராசூட் எஸ்கேப் அந்த ஒரு எஸ்கேப் மட்டும் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பெரிய எஸ்கேப், அது உங்களுக்கே தெரியும். அந்த எஸ்கேப் நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், 120 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 18 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நம்ம 100 ரீச் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். நம்மளுக்கு எப்போ 120 சப்ஸ்கிரைபர்ஸ் வருதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈவெல்னோட 4th எஸ்கேப் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐசிஆர்ஆர் மல்டிப்ளேயர் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாகின் ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோடு இது பண்ணிட்டேன். ஓகே, 65727 இந்த கோடை பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே இன்வைட்டில் இந்த கோடை அங்கே போட்டு என்னை ப்ளே கொடுத்தாருன்னா நான் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் கேமுக்குள்ளே வந்துடுவோம். மூட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலு அந்தமாரி தான் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா கண்டினியூ கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி கொடுத்தாச்சு. அது கீஸ் போட்டு 40 செகண்ட். பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டார். இவர் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட இன்ட்ரோ போய்ட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நான் சோலோ விளையாட சொல்லியிருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம 20 பேக்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 20 பேக்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த மெயின் டோர் கிட்டே போய் நம்ம நின்னா போதும், நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட கொஞ்சம் ஃப்ரெண்டு இருக்கார். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்மளும் பேக் கலெக்ட் பண்ணலாம், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவரும் பேக் கலெக்ட் பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஒருத்தர் ப்ளே பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அவர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிருந்தார், இந்தமாரி வந்து மல்டிப்ளேயர் கேம் வந்து என்னோட நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாலும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து நம்ம ஐசிஆர்ஆர் மல்டிப்ளேயர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கேமில் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேல் கேரக்டராக இருக்கார். ஆனால் நிஜமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பொண்ணு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, பொண்ணா? ஆமாம், என் கிளாஸ்மேட் தான் அவங்க. அவங்க தான் வந்து எங்ககிட்ட கேட்டுக்கிட்டாங்க, இந்தமாரி வந்து மல்டிப்ளேயர் கேம் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஐசிஆர் கேமில் வந்துட்டுருக்கோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிஜமாக ஒரு பொண்ணாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டரில் பார்த்தீங்கன்னா மேல் கேரக்டராக இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நேம் வைக்க போகிறோம். என்ன நேம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் என்ற ஒரு நேமை வைத்து அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம கூட போகிறோம். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக் நான் ரொம்ப வாசி நிற்கிறேன். ஒரு பாட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆறுமுகம் நானே, ஒரு ஆறுமுகமே நீ, ஒரு ஆறுமுகமே நீ, ஒரு ஆறுமுகமே நீ, ஒரு ஆறுமுகமே நீ, மொட்டை மண்டை நீ, ஒரு மொட்டை மண்டை நீ. அது பார்த்தீங்கன்னா ஐஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். அது பார்த்தா மேலே போயிட்டு இருக்கு. போ மேலே போ. சுந்தரி அக்கா பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்காங்க. இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஐயோ இந்த ஆள் வரேங்கிறான். பார்த்தீங்கன்னா வந்துட்டான் உள்ள போ. நம்ம தான் வெளியே இருக்கோம்மா. சூப்பர்ரா. ஆறுமுகமே வா என் கூடிய வா. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் இருக்குது. ஓகே, எத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூமில் போயிட்டு பேக்ஸ் என்ன கடிதாக பார்க்கலாம். ஆறுமுகம் வாயா. ஐயோ ஆறுமுகம் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே என்ன பேக் என்ன தான் பார்க்கட்டும். நம்ம பார்த்தீங்கன்னா இது ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒன்று இருக்குது. யோ ஆரே திடீர்னு வரேன், அவன் சொல்லிட்டு வாயா வரும்போது. இதுலாம் நாங்கள் தான், இங்கே நாங்கள் தான் இங்கே பார்த்து 2 இருக்குது.
யோ வரும்போது தொந்து பார்த்துட்டு அது உள்ள என்ன இருக்குது பாரு. நீ பாட்டுன்னு வர, நீ பாட்டுன்னு போகிற, ஏன்னா கண்டுபிடியா யோ. நம்பர் அங்கே ஒரே இடத்துல நிற்க. ஆஹா அரே யோ யோ வர்த்தியா போவாதே. யோ 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 இந்த மாதிரி உள்ளேறி இந்த மாதிரி இங்கே நிற்கணும். உன் மொட்டை மண்டியை பாரு ஃபஸ்ட்டு. டேய் என் மொட்டை உன் மண்டையும் மொட்டை தான்டா. டேய் உன் மண்டையும் ஃபஸ்ட்டு பாடுறா. டேய் அது எனக்கு தெரியல, என் மண்டையை மொட்டை உன் மண்டையை மொட்டை தாண்டா. ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தானே இருக்கும். வெளியே வா செட்டாக பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு மேலே ஏன்னா பேக் தான் பார்க்கலாம் ஓகேவா. ஏன்னா மேலே தான் நிறைய பேக் நம்மளுக்கு கிடைக்கும். சீக்கிரம் வாடா டேய். நீ என்ன பண்ணுற, நான் அந்த சைடு போகிறேன், நீ அந்த சைடு போ. இதை பற்றியா இந்த ஒரு பேக் இருக்குது. இல்லை நீ எதுக்கும் என் கூடயே வா ஓகேவா. சரி நான் இந்த ரூமில் போகிறேன், இந்த ரூமில் போ. ஏன்னா வந்து நீ என் பக்கத்தில் இருக்கிறது நல்லது. நீ தனியாக போய்ட்டு அடி வாங்கிட்டேன்னா சோழி முடிஞ்சு போச்சு. ஓகே இந்த பாத்ரூமில் வந்ததுக்கு இங்கே ஒரு பேக் வச்சுது. ஃபஸ்ட் நம்ம ஆறுமுகாட்ட போகலாம். யோ ஆரே உள்ளே என்ன பண்ணுற, ஏன்னா எத்தியா இல்லையாடா டேய். இதோ பாரு இங்கே என்ன, ஓ இதுல ஒன்றுமே இல்லையா. நான் ஒன்றும் நின்றுங்கிற இதுல என்னக்குதா டேய். இதெல்லாம் எடுங்க என்னடா பண்ணுங்கிற, சும்மா நின்றுங்கிறா மொட்டை பையா. ஏன்னா கண்டுபிடிச்சே இல்லையா நீயா. டேய் அங்கே ஒரு மிஷின் இருக்குடா, அந்த மிஷின் வந்து சவுண்ட் வந்துடா, அதான் அது உள்ள பார்த்துருந்தேன்டா. ஏன்டா டேய் நம்மளா எங்கள் மெக்கானிக் வேலை பார்க்கறதுக்கடா வந்தான். சீக்கிரம் வாடா. பேக் கண்டுபிடிச்சிட்டு இன்னும் பார்த்து அது பாரு 11 பேக் தான். 11 பேக் கண்டுபிடிச்சனா இந்த இடத்த எஸ்கேப் பண்ணிடலாம். சீக்கிரம் கண்டுபிடி வா வாடா. ஐயோ சீக்கிரம் வாடா டேய். இந்த பாரு இந்த மியூசிக் நான் போட்டு விட்றேன், நீ பாட்டு கேளு ஓகே. இது மரம் எதுவோ ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மியூசிக்கே ஐசிஆர் கண்டிப்பாக இங்கே வந்துடும். நீ போய் என்ன தேடுப்போ, என்ன கடிதா பாரு. இல்லைன்னா சோஃபாவில் போய் கொம்முன்னு உட்காரு, நான் தேடுறேன். இதுல எனக்குதா, இதுல ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆக போகுது. 7 ஆக போதா, சரி சரியாக கவனியில். இங்கே நம்ம தேடி பார்க்கலாம். அது ஒன்றுனா பேகு, அந்த ஒரு பேக் அந்த ஒரு பேக் வச்சிச்சு. வேறு என்னக்குதா, இது பேர் ஒரு ட்ராவ் இருக்குங்க. தோ இது ஓகே. இதில் ஒரு பேகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஒன்று கச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பிளிங்க் ஆகும். அது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஷெஃபிள் பண்ணி கரெக்டாக பண்ணோன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ, இரும்பு பீரோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த பீரோ பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். அந்த பீரோ மூவ் ஆகி தள்ளி போனால் அது பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டோர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் லேட்டஸ்ட்டாக வீடியோ ஒன்று பார்க்கும்போது கண்டுபிடிச்சேன். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செட் பண்ணலாம். ஐயோ 1 2 3 பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகலை. கரெக்டாக நம்ம செட் பண்ணோம் போல் இருக்குது. கரெக்டாக செட் பண்ணுறா. வேலைக்கு ஆகலை. 1 2 3 வேலைக்கு ஆகலையே. யோ ஆறுமுகா நீ என்ன செட் பண்ணி பார்க்குறியா, உனக்கு என்ன தெரியுமா. இல்லை எதுக்கு நானே செட் பண்ணுறேன், நீ கொஞ்சம் கரெக்டாக அது ஓப்பன் ஆகாத மட்டும் பாரு ஓகே. என்னடா இது, ஐயோ 1 2 3 செட் பண்ண முடியலையே. நாங்கள் இது கரெக்டாக செட்டே ஆக மாட்டேங்குது. சுந்தரி அக்கா வர எப்போ வருவாங்க தெரில. 1 2 3 கரெக்டாக வர மாட்டேங்குதே. அடா இது எத்தனை வாட்டரா நான் பண்ணுறது டே. 1 2 3 சுந்தரி அக்கா டே அடா பாவி, இது ஓப்பன் ஆயிடுச்சா, நீ சொல்ல மாட்டியாடா டேய். ஃப்ரெண்ட்ஸ் இது ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, நான் இப்போ தான் அதை கவனிக்கிறேன். டேய் நான் ஏன் சொல்ல தெரியுமா, ஏன்னா இந்த டோர் ஓப்பன் ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வருவேன், இல்லைன்னா நீ ஃபஸ்ட்டு வந்துடுவேன், அதை தான் உங்கள்கிட்ட சொல்லடா. அடா படுபாவி மனசாட்சியில் வேணாம் டேய். சுந்தரேக்கா வந்து நான் டெத்தாக இந்த என்னடா பண்ணியிருப்பேன். டேய் எனக்கு என்னடா காவலை, நீ போனா போடா. அதோ பாரு இங்கே ஒரு குதிரை பொம்மை இருக்குது, இது மேலே ஜாலியாக கூட நான் விளையாடுவேன் தெரியுமா, நீ போனா போடா. டேய் அறிவில்லாதவனே, நான் டெத்தானே நீயே டெத் ஆகிடுவாடா, அதை மறந்துட்டியா. அட ஆமாலா, இதை நான் மதுட்டம் பாரு. டேய் இது எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி ஒன்று கூப்பிட்டுருப்பேன்டா. சரி ஃபஸ்ட்டு நீ போ, நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த கேமை முடிச்சுட்டு வெளியே போகலாம். டேய் இதைத்தானே நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கிறேன். சரி இப்போயாச்சும் கூட வாடா டேய், சீக்கிரம் போய் பேக்கில் கண்டுபிடிடா. வாடா என் கூட வாடா டேய். இன்னும் பாரு வெறும் 6 பேக்டா டேய். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ள என்ன இருக்குதா, பார்த்தீங்கன்னா 20 பேக் வச்சிச்சு ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா 5 பேக் தான். ஓகே பார்த்தீங்கன்னா இன்னும் 4 பேக். டே ஆறுமுகம் 4 பேக்கடா செல்லக்குட்டி டே கூட வாடா டே, பொட்டுக்குட்டி கூட வாடா டே. இன்னும் பார்த்தீங்கன்னா 4 பேக்கடா டே. 4 பேக் எடுக்கிறோம். அதோ பாடுறா இன்னும் பார்த்தீங்கன்னா 3 பேக்கடா டே. என்னை உள்ளார பேச வைக்காரா டே, வாய் வலிதுடா டே. இன்னும் 3 பேக்கடா. 3 பேக் கண்டுபிடி, எத்த விட்டு வெளியே போயினே இருக்கலாம் ஓகேவா. யோ தலைவா 3 பேக் தானேயா, பக்கத்து ரூம்ல போ. நான் பாரு நீ இப்பயே வேண்டாம், பக்கத்து ரூம்ல போ, 5 பேக் அடிக்கும். டேய் 5 பேக்கில் வேணாடா, 3 பேக் தான்டா, சீரம் வாடா டே. அடா பாவி டேய், இங்கே பாரு 4 பேக்குதுடா, வாடா சீரம் வாடா, எடு வாடா டே. எறா நானே எடுக்கிறேன்டா பாவி, அதோட நீ எடுக்காதண்ணா. இப்போ எடுக்கிறதுக்கு உனக்கு கை வலிக்குது உனக்கு. இப்போ பாரு இது நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. பட் மேலே பார்த்தீங்கன்னா ஃபைன் த எக்ஸிஸ்ட் அண்ட் எஸ்கேப். இப்போ பாரு எல்லா பேக்கையும் நம்ம எத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பிளானிங் என்னன்னா ஐசிஆர் எங்கே இது பார்க்குறோம்.
ஓகேவா? எங்கே இது பார்க்குறோம், அது கீ இருந்ததுன்னா குடுன்னு கீயை ஓடுறோம், அந்த டோர் கிட்ட போகிறோம், எஸ்கேப் ஆகிறோம். ஓகேவா? இப்போ பாரு, சுந்தரிய கவாத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சீரம் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு எஸ்கேப் ஆகணும். இல்லைனா அவங்க இப்போ நம்மளை பார்த்தாங்கன்னா வந்து 2 பேரில் யாராவது ஒருத்தரை கட்சி போட்டுருவாங்க. யாராவது ஒருத்தரை கட்சி போட்டால் கூட 2 பேரும் கேலி தான். அது உனக்கே தெரியும். சீரவா. ஐயோ மேலே தான் வந்து போத டே வாடா டே ஆறுமுகம். டேய் வாடா மேலே வாடா. ஐயோ அப்படி எங்கன்னா போடா டே வாடா தெரியாமல் சொல்கிறேன் டே போகலாம்டா டே ரா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்மளால் அந்த ஐஸ் இல்லாத காரணத்தினால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்துட்டு ஒரு 3 வாங்கினேன். உங்களுக்கு அந்த ஐஸ் தேவைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்துட்டு ஒரு 3 பார்த்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, நம்மளுக்கு யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா சுந்தரிக்கா எங்கிறாங்க நம்ம பார்த்துடலாம் ஒரு வாட்டி. ஏன்னா அவங்க எங்கிறாங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்காங்க. யோ ஆறுமுகம் சீரும் வாயா வேகமாவா எங்கடாகிற யோ வாயா. வந்துட்டான் சீரும் அந்த பாரு கீழே போகிறோம். அந்த டோர் கிட்ட போய் நான் நிற்கிறேன். சரியா? நீ வந்து பின்னாடி வந்து நில்லு, நம்ம எஸ்கேப் போயிடும். வாடா எங்கடாகிற சீரம் வாடா பொறுமையாக வரான் பாரு. டே இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. டே பாவி மனுஷா அப்படி எங்கடா போற? டே பேடா டே. ஐயோ பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. இவனை கூட்டின்னு வந்து ஐயோ முடியல ஃப்ரெண்ட்ஸ். எப்பா எப்படியும் அந்த கேமை முடிச்சிட்டோம். ஆனால் லாஸ்ட்டில் நீ நல்லா பண்ணுறடா ஆறுமுகம், நல்லா பண்ணடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த கேமில் இல்லைனா இந்த கேம் முடிச்சிருக்க முடியாது. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. ஐயோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக இந்த கேமை பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிருக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கடைசியில் நீ ஒரு அருமையான ஒரு ஆளை பண்ண பற்றி ஆறுமுகம் சூப்பர்ரா, நீ செம்மடா.